காமெடி பண்றது சாதாரண விஷயம். மக்களை சிரிக்க வைக்கிறதோ அழுவ வைக்கிறதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு பலவிதமான கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் போட்டு செத்த நேரம் சிரிக்க வைக்கிறான்னா அது கடவுள், அதுக்கு அந்த சக்தி வேணும் இல்லையா? அதனால மிகப்பெரிய சக்தி. நல்லா சரி. தம்பி, ஆமா ஆமா, என் சுந்தரசாதி வந்துட்டாளா? அவகிட்ட ஏதாவது தேவையில்லாத வார்த்தை எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். எடக்கு மடக்கான ஆளு, பார்வை சரியில்லை பையா. அவனை போய் நான் கூட்டு வர சொல்லணும்னு நினைச்சுக்க. ஆமா, அப்பு உயிந்து போகும். வர சொல்ல வேணாம். ராணி வந்துட்டாளா? வரும்படி உத்துறேம்மா. போய் பாக்குறேன். போயிட்டாமா. அலவி ராணி அம்மா, அம்மா சுந்தரா, வணக்கம்மா. ஆகட்டும் ஆகட்டும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அம்மா, எனக்கு பெற்ற தாய்க்கு மேலாய் வந்தேன். சுந்தர தாதி அனக கோடி வணக்கம். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். சுந்தரா, நான் இட்ட வேலை அரணை தட்டாமல் செய்யும் தாதி. நீ எந்தவித குறைபாடு இல்லாமல் செல்வந்தனாக இந்த புடவை எல்லாம் இப்படி அடக்கமா கட்டுமா. அந்த பையனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிற பையனா இருக்குது. புடைய அடைய விடாதிரி அம்மா. ஐயம்மா அம்மா அம்மா, நாட்டை திருத்து வந்து நாடகக்காரரா ஆட்டாமக்காரரா? புரியுதாம்மா? சரியம்மா சரியம்மா. என் பாதத்தை பணிந்தபடியா சுகித்து வாழ கடவுது எத்தனை குறைபாடு இல்லாம தங்கள் சித்தமேன் பாக்கியம். ஆகட்டும் அம்மா, ஒரு வார்த்தை சொல்லுடி. இல்லறம் தண்ணில சில்லறை வேலைகளை இந்த சுந்தர தாதிய அந்த கெட்டிக்கார பொட்ட பையன் கூட்டு மாறி பையனை விட்டு என்ன இட்டு வர சொன்ன காரணம் என்ன? அவனை பார்த்தா அப்படியே சாவ சொல்லாலும் ஒரு ஆளை நோவ சொல்ல கூடாது. அவன் அது மாதிரி கஷ்டப்பட்டு பேச வேணாம். அவன் பாசமான புள்ள மாதிரி தெரியுது. நீ எப்படி வேலை செய்ய சொல்றியா அந்த மாதிரி செய்வான். அவன் எப்படி செய்ய சொல்றியா அப்படி செய்வான். ஆமா, அந்த மாதிரி பையன் அப்படியே செய்வீங்க. எப்படி செய்ய சொல்றியா அப்படி செய்வான். பான வெள்ளா செய்ய மாட்டேன், நல்ல வேலை மட்டும் செய்வான். இப்ப யாரு தப்பு? சரி ஆகட்டே மாடி. ஏய் சொல்லுங்க. நான் சொல்லியம்மா தேவையில்லாத பேசாம ஏதாவது பம்பு வழக்கு தாண்டி பேசுறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க எல்லாம் கதையை நுண்ணுணுப்பமா பாக்குற ஆளு. என்ன ஆட்ட ஆட்டா பாரியா? அப்புறம் நான் சொல்றேன் திருப்பி என் பேச்ச எடுத்து கடாசரா பாருமா. கிடக்குற நீ ரொம்ப தேறிட்டு தெரியுது அம்மா. நாங்கெல்லாம் சும்மா. சரி அகட்டிய மாடி.
இன்றைய தினத்திலே உடம்பு ஒரு விதமாக இருக்கிறது புரியுதா? அதனால பாம்பளை மறிந்து பஞ்சன மீது அமர வேண்டும். பஞ்சன செய்வா அம்மா தெரிவித்த பிரகாரமே இதோ பஞ்ச அலங்காரம் செய்து விட்டேன். சரி உறங்கலாம் அம்மா. சரிடா நானும் ஆமா சுந்தர தாதியோ ஆமா தூங்க போறோம். அதனால எந்த விதமான சத்தம் வரக்கூடாது. ஆமா கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுட்டு ஆமா இமைய மூடாத ஆமா எங்களுக்கு தொந்தரவுன்னா எனக்கு தூக்கம் வராது தம்பி. சரி அம்மா. அதனால எல்லாத்துக்கிட்டையும் சுந்தர தாதியும் பொன்னுருகி அம்மாவும் தூங்க போறாங்க. யாரும் சத்தம் போடாதீங்க. 2 பேரும் தூங்க போறாங்க. வேகமா சத்தம் போட்டு சொல்லி பாப்போம். கேளுங்க சமயவர்களே, அரசாங்கத்தில பொன்னுருகி அம்மாவும் சுந்தர தாதி தூங்க போறாங்க. அதனால யாரும் வாயை திறந்து பேசாதீங்க. பேசுறவங்க அப்படி இருந்தா வாயை மூடினே பேசுங்க. ஆமா மௌனமா பேசணும். சொல்லிட்டியாம்மா? சொல்லிட்டியா? ஆமா பரவாயில்ல. ஆறாவு சார் நான் கேக்குறேன். அம்மா தாதி சொல்லுங்க அம்மா. அவள் நித்திரையாகினாலே அம்மா பொண்ணு பள்ளி சேர்ந்து பொறுத்தவே மச்சத்தின் மீதிரேதா உடனே பள்ளி சேர்ந்து பொறுத்தவே மச்சத்தில் அம்மா மின்னாரை போல் உள்ள சுந்தரவல்லி பெண்மையுடன் நம் இருவருமாய் இருக்கும் போது அடி வண்ணமுள்ள சுத்திரமே என் தாயார் வீட்டு அந்த வகை மோச இந்த அசரில் வாக்கானது என் செவியிலே உரைத்ததடி சுத்திரம். அப்படியே என்னமா உரைத்தது? உன் செவிக்கு கேட்கவில்லை. அம்மா இருவரும் பஞ்சரை மீதிலே நம்பரம் அறிந்து பஞ்சரை மீதிலே படுத்துருக்கும் பொழுது இந்த அசரில் வாக்கானது என் செவியிலே உரைத்ததடி சுந்தரம். அதே சொல்வேன் அம்மா. என்னமா உரைத்தது? ஏமா அழுவுறீங்க? சுந்தரம் அடி சுந்தரம்
அந்த அசரீர் வாக்காரது என் செவிதரே உரைத்ததடி சுத்திரம். ஏமா அழுவுறீங்க? என்னம்மா பேர்பட்ட வாழ் பண்ணுச்சு? இவ்வளவு கால ஆண்டை யாரை பிரிந்து நான் இதனை கால 16 வருஷ காலமாகிறது. யாரை நான் நினைக்க கூடாது என்று மனதில் நினைத்தேரு. அந்த அசரீர் வாக்காரு என் செவிதிலே உரைத்ததடி சுத்திரம். என்னம்மா உரைத்தது? ஏமா அழுவுறீங்க? அழுவாம யாருக்கு என்ன தீவிரம் இருப்போ பட்ட காலிலே படு கட்டக்குடியே கெளின்னு சொல்வார்களே அம்மா. இந்த செவியிலே உரைத்தது சுந்தராது என்னவென்று உரைத்தது தெரியும்? என்னம்மா உரைத்தது? அழுவாம சொல்லுங்க அம்மா. தந்தை மாதாரு தந்தை சுபாங்கு சக்கரவர்த்திக்கு ரத்தினமாலையார் அம்மையாருக்கு மகளாக பிறந்து நான் பொன்னியாகத்திலே பிறந்த என்னுடைய இரவனாகப்பட்டவர் யாகர கோடி பாவம் தெரிந்த பாவிகள் இந்த நாட்டிலே பெண்ணாக பிறகு சொன்னாங்களே. அந்த சுபாங்கு சக்கரவர்த்தி ரத்தினமாலை அம்மையாருக்கு பொன்னியாகத்திலே பிறந்த என் தாய் தந்தை யாருக்கு என்ன தீவிர நேருமா அம்மா? எந்த தகவல் மகனாக பிறந்து பொன்னியாகத்திலே பிறந்த மகனாக இருந்து என் தாய் தந்தை யாருக்கு ஏதாவது தீவிர நேருமோ என்று என் தாய் வீட்டுக்கு ஏதாவது நினைத்தது உரைத்த சுத்திரம். ஆனால் உரைத்த அசரி வாக்கு அது மட்டுமா உரைத்தது? எப்படி என் அண்ணன் தம்பி சக்கரவர்த்தி ரத்னமணி அம்மையாருக்கு ஒரே ஒரு பெண் தான் சொல்றீங்க. பொன்னேகத்திலே பிறந்த பெண் யாரும் அந்த பொன்னேகத்தில பிறந்த சுபாங்க சக்கரவர்த்திக்கு ஒரு ரத்னமாலை அம்மையாருக்கும் பிறந்த பெண் பொன்னேகத்திலே ஒரு பொண்ணு அம்மா சொல்றீங்க. ஆனா இப்ப அண்ணன் தம்பி மாறலாம் சொல்றீங்களே. இப்ப அண்ணன் தம்பி மாறுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? பொன்னேகத்திலே பிறந்த பெண் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கலிக தேசத்திலே வீதியில இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி போல் பழகினேனே, அவருக்கு ஏதாவது தீவிர நேருமோ? இந்த உடலாகப்பட்டது அனரில் ஆட்டு பாம்பை போலவும் புலியிட அகப்பட்ட மானை போலவும் தீ கொண்டு தீட்டினை போல் தெரிகிறது அம்மா. உங்களை போல் இடம் அண்ணன் தம்பி போல பழகின உங்களுக்கு ஏதாவது தீவிர நேருமா அம்மா? நான் உற்றார் உறவை நம்பி அம்மா, என் தாய் தகப்பனார் நம்பின உங்களை போல் உறவை நம்பி கொண்டாங்க. அவருக்கு ஏதாவது தீவிர நேருமோ என்று மகனாகப்பட்டது பதறுகிறது அம்மா. நான் பொன்னாகத்திலே பிறந்த பிள்ளையா இருந்தாலும் என்னோடு உற்றார் ஒரு அண்ணன் தம்பி போல பழகிறேன், அவருக்கு ஏதாவது தீவிர நேருமோடி அம்மா? அழுவாதீங்கம்மா, அழுவாம சொல்லுங்கம்மா. ஆனால் நடக்கக்கூடிய யுத்தம் யாராருக்கம்மா நடக்கிறது? பாண்டவருக்கும் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தில் நமக்கு ஏதாவது சொந்தம் இருக்கிறதா? எதுவும் கிடையாது. ஆனால் அந்த சுப்பனமாகப்பட்டது எனக்கு எப்படி தெரியுமா சிந்தையில் உரைத்தது? எப்படி அம்மா? எம்மாடி அது நாளை
நடக்கக்கூடிய யுத்தத்திலே நமக்கு ஏதாவது சொந்தம் என்ன இருக்கிறதா அம்மா? அதுக்கு வந்து எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. அந்த நடக்கக்கூடிய யுத்தத்திலே அவரே ஒரு மாள்வது போலவோ இந்த அசலாத்து பெண்கள் எல்லாம் தட்டு நிறையாக வலையில் எடுத்து வருவது போலவோ குங்குமம் எடுத்து வருவது போலவோ அதில் பூ இருப்பதை போல எல்லாம் கொண்டு வந்து என்னை சேர்வை அமைத்து எனக்கு எல்லாம் பூச்சி விடுவது போலவோ எனக்கு பொட்டு வைப்பது போலவோ மாலை எல்லாம் வரிசை எல்லாம் எனக்கு செய்வது போலவோ இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி எனக்கு மாலை வரிசை எல்லாம் போட்ட பெண்கள் சிறிது நேரம் திரித்து என் தலையில் கடையில் என் கரத்தில் இருக்கக்கூடிய மலையை விளைத்தது போலவோ என் நெற்றில் இருக்கக்கூடிய பொட்டை எடுப்பது போலவோ ஐயோ என் தலையில் இருக்கக்கூடிய பூவை எடுப்பது போலவும் கனவு கண்டேன். என்னம்மா சொல்றீங்க? எனக்காகப்பட்டது உள்ளமாகப்பட்டது பதறுகிறது என் சுந்தரோ. என்ன தாய் தந்தை யார் வீட்டில் என்ன வகை யோசனை வருமோ? அழகாக சொல்லுங்க அம்மா. இறைவனாகப்பட்டவர் யானை கோடி பாவத்தறிந்த பாவிகள் இந்த நாட்டிலே பெண்ணாக பிறக்க சொன்னாங்களே. என் தாய் தந்தை யாரு வீட்டிலும் பெண்ணாக பிறந்த சுகத்தை காணவில்லை. நான் அங்கு தேசத்தை ஆளக்கூடிய அப்பேற்பட்ட அபிஷேகரை திருமணம் செய்தேன். கணவனார் ஒரு சுகமும் கிடையாது. நான் கணவரை பிரிந்து தாய் தந்தை யாரும் பிரிந்து 14 ஆண்டு காலம் தனியாக இருக்கின்றேன். ஏதோ என் சிந்தையிலே ஏதோ ஏற்படுவது போல எனக்கு கனவாகப்பட்டது இருக்கிறோம். அம்மா உன் செவியில் ஏதாவது கேட்கலை அம்மா? அம்மா அம்மா சொல்லுமா. மஞ்சளை பக்கத்தில் அந்த மஞ்சளையாய் சொல்லும் அந்த வகையுள்ள என் செவிகளுக்கு கொஞ்சமோ கேட்கவில்லை அம்மா. உங்கள் பச்சனை அடியாரை பகிர்ந்திட வேண்டும் தாயே. அம்மா வஞ்சனை மீதில் உங்கள் பக்கத்தில் இருந்தும் என்ன அந்த வஞ்சனையாய் சொன்ன வகையில் அந்த அசரின் வாக்கு அது கிஞ்சினோ என் செவிகளுக்கு கொஞ்சமும் கேட்கவில்லை அம்மா. ஓஹோ பஞ்சனை அடியாளுக்கு பகிர்ந்திட வேண்டும் தாய். அம்மா அம்மாடி உங்க செவிக்கு உரைத்த அந்த அசரின் வாக்காகப்பட்டது. அதுவும் உனக்கு வஞ்சனை செஞ்சிருச்சு. ஆமா ஒரே பஞ்சனை தான் படுத்திருந்தோம். அந்த அசரீர் வாக்கானது உன் செவியில சொன்ன அசரீர் வாக்கு என் செவிக்கு சொல்லல. செவியில உரைச்சது. அது அப்ப வஞ்சனை தானே? அப்ப அது வஞ்சனை தானே? எனக்கு அந்த வஞ்சனையே சொல்லவே கிடையாது. வஞ்சனை தானே சொல்லிடுச்சுன்னு சொல்றேன். ஆமாம்மா என் செவி கேட்கல. அந்த அசரீர் வாக்கானது செவியில சொன்னது எனக்கு எப்படி எல்லாம் உரைத்தது தெரியுமா? சொல்லுங்க அம்மா. அம்மா சரி அம்மா சரி உரைத்தவாக்கே அடியாரோயே சொல்லேன் கேரா. சதம்மா மாறை வரிசை அது வசம் வருமா என்று அது வைத்ததம்மா. மகனாக பிறந்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக அழுதாக வேண்டும்.
எழுதிவிட்டான். யாராலும் மாற்ற முடியாது ஐயா. ஆனால் நடப்பது நடந்தே ஆக வேண்டும். என்ன நடப்பது பார்ப்போம். ஆக வேண்டிய விஷயத்தை பார்த்துக் கொள்ளலாம். சரி ஆகட்டும். சரி, இந்த இடத்துல படிக்க வேணாம். சரி வாங்க, அங்க கூட்டு வந்துட போறேன்.